அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தொகுதி மறுவரையறை. இப்போ இந்த தொகுதி மறுவரையறை தொடர்பாக தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2026 ஆகஸ்ட் 8ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு அனைத்து கட்சி எம்பிக்களோட கூட்டத்தை கலைவாணர் அரங்கம் சென்னையில் தற்போது உள்ள தாவேகா அரசு கூட்டினாங்க. நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை எதுக்காக கூட்டுறாருன்னா, இந்த தொகுதி மறுவரை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை ஆகஸ்ட் 8ஆம் தேதி கலைவாணர் அரங்கத்தில் கூட்டியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி எம்பிக்கள் எல்லாரும் இதில் கலந்து கொண்டு இந்த தொகுதி மறுவரை தொடர்பான விஷயத்தை பேசி இதுக்கு ஒரு நம்ம தீர்மானம் நிறைவேற்றணும்னு சொல்லி இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார். அதில் பார்த்தீங்கன்னா திமுக அந்த கூட்டத்தை அந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தை புறக்கணிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 12 நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த தொகுதி மறுவரை தொடர்பாக ஒரு முக்கிய தனி தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றுறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்களவை தொகுதி பார்த்தீங்கன்னா 543 எப்படி நிரந்தரமாக இருக்க வேண்டும், இப்போதைக்கு இந்த மாதிரி தொகுதி மறுவரை செய்யக்கூடாது, ஒரு 30 ஆண்டுகளுக்கு அது தொடர்ச்சியாக இருக்கணுன்ற மாதிரியும், 2029 மக்களவை தேர்தலில் பெண்களுக்கு அந்த 33% இடஒதுக்கீடை உடனடியாக அமல்படுத்தணும்னு சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. அப்போ இந்த தீர்மானத்தை சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாள் திமுக அரசு என்ன செய்கிறாங்கன்னா, எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா தொகுதி மறுவரை தொடர்பாக நாங்கள் தான் முதல்ல குரல் கொடுத்தோம், எங்களோட பிரதிநிதித்துவம் எதுவும் பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் முதல் குரல் கொடுத்தோம். இது தொடர்பாக அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா இந்த மாநில முதல்வர்களெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு கூட்டமே இதில் நாங்கள் நடத்தினோம். அதனால் இந்த தொகுதி மறுவரை தொடர்பான தீர்மானத்துக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லி அவங்க ஆதரவு தெரிவித்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முதல்வர் விஜய் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த டாபிக் இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கு நடப்பு நிகழ்வுகளில். இப்போ இந்த நிகழ்வுகளை பற்றி இந்த தொகுதி வருவரையை என்ன பிரச்சனை, இதனால் என்ன பாதிப்பு இந்த தென் தமிழகத்துக்கு ஏற்படுகிறதுன்றதை தான் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். இப்போ தொகுதி மறுவரை பார்த்துட்டு இருக்கோம். இல்லை தொகுதி மறுவரையில் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ன சார், தொகுதி மறுவரை பார்த்துட்டு இருக்கல, எதுக்கு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று எல்லாமே லிங்கில் தான் இருக்கும். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி நம்மளுக்கு 1971 இருந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி எவ்வளோ மக்கள் தொகை இருந்தோ அதன்படி தான் தொகுதியை பிரித்து வச்சுருந்தாங்க. 543 தொகுதின்னு அந்த தொகுதி மறுவரை 1971 நடத்தப்பட்டது. இப்போ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தான் எவ்வளோ மக்கள் இருந்தாங்க, 1971 எவ்வளோ மக்கள் இருந்தாங்களோ அதன் அடிப்படையில் தான் இப்போ தொகுதிகள் இருக்குது. அதனால தான் இப்போ பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கு கொடுப்பதுன்னா 1872ஆம் ஆண்டு முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல் நடத்துகிறாங்க. 1872ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் பீரியடில் யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்டு மேயோ அவர் காலத்தில் தான் 1872ஆம் ஆண்டு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரே கட்டமாக நடக்கலை. அப்போ தான் தொடங்கி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக நடத்தி இந்தியாவில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்குன்றதை கணக்கெடுக்கிறதுக்கு அப்போ தான் 1872 லார்டு மேயோ காலத்தில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1881 லார்டு லிப்பன் காலத்தில் தான் என்னது 10 வருஷத்துக்கு ஒரு ஆட்டை மக்கள் தொகை கணக்கெடுக்குன்றதை கொண்டு ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு ஆட்டை மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்திக்கிட்டே வராங்க. 1881 லார்டு லிப்பன் காலத்தில் இதை கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்து முடிஞ்சு. இப்போ நம்மகிட்ட இருக்க எல்லா டேட்டாவும் அந்த 2011 இருக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி இருக்கிற டேட்டா தான் நம்மகிட்ட இருக்குது. மற்றபடி புது டேட்டா நம்மகிட்ட இல்லை. இப்போ புதுசாக நம்ம அதுக்கடுத்து 2021 10 வருஷம் கழிச்சு 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி இருந்திருக்கணும். அந்த 2021 பார்த்தீங்கன்னா கொரோனான்ற பேரிழிவு வந்தனால அந்த கொரோனா காரணமாக நம்மளால் 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த முடியல. அதனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், 2026 இந்த 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பை நம்ம நடத்துகிறோம். 2026 16வது மக்கள் தொகை இதை 2 கட்டமாக நடத்துகிறாங்க. இப்போ முதல் கட்டம் இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த ஆகஸ்ட் 1 to ஆகஸ்ட் 30 வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க. என்னன்னா இதில் ஒரு 34 கேள்விகள், வீடு என்ன, கழிவறை என்ன பயன்படுத்துகிறாங்க, மின்சாரம் எப்படி இருக்குது, கழிவறைக்கு என்ன பாதாள சாக்கடை வசதிகள் இருக்கா, குடிநீருக்கு என்ன வசதி ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க, இணையதள வசதி இருக்கா, ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா, பைக் இருக்கா, கார் இருக்கா, அவங்களோட தொலைபேசி என்னென்னு இப்படி ஒரு 34 விதமான கேள்விகள் தொடர்ச்சியாக கேட்டு இந்த இதுகளை அதுக்கான மத்திய அரசு கொடுத்துள்ள ஒரு மொபைல் செயலியில் இதை நம்ம கணக்கெடுக்காளர்கள் ஆசிரியர் பெருமக்கள் இந்த பணியை இப்போ நடத்திட்டு இருக்காங்க. இது நிறைவு பெறும் தருவாயில் இருக்குது. இதோட இரண்டாவது
கட்டம் எப்போ நடக்குதுன்னா 2027 பிப்ரவரியில் தான் இரண்டாம் கட்டம் நடக்குது. இப்போ முதல் கட்டத்தில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எவ்வளவு வீடு இருக்குது, என்னென்ன பயன்பாடு இருக்குது, அந்த விவரங்களை மட்டும்தான் எடுக்கிறாங்க. குடிநீர் பயன்பாடு, மின்சார பயன்பாடு, இணையதள வசதி பயன்பாடு, இந்த விவரங்களை தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த பிப்ரவரி 2ஆம் கட்டத்தில் தான் என்ன எடுக்க போகிறாங்கன்னா எவ்வளோ மக்கள் இருக்காங்க, என்ன சமூகங்கள், அனைத்து விவரங்களையுமே இதில் தான் எடுக்க போகிறாங்க. இந்த டேட்டாவை வச்சு தான் அதுக்கடுத்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு டேட்டாவை வச்சு தான் அனைத்து விவரங்களையும் என்னென்ன ஸ்கீமு எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அனைத்து விவரங்களும் இந்த டேட்டா மூலியமாக தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதனால் மிகப்பெரிய ஒரு பெரிய பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சுதந்திரத்திற்கு பிறகு 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதாவது சுதந்திரத்துக்கு இந்த பிரிட்டிஷில் 1872 தொடங்கப்பட்டது. சுதந்திரத்திற்கு முன்னாடி 8 எடுத்திருக்காங்க. இப்போ இந்த புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு பின்னாடி 8. அப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி 8, சுதந்திரத்துக்கு பின்னாடி 8. அதுதான் இது என்னது 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இப்போ நம்மளுக்கு வந்து தொகுதி மறுவரை எப்போ இருந்து பார்த்தீங்கன்னா 1971 என்ன மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருந்தோ அதன்படி தான் இருந்தது. இப்போ இந்த 71 இருந்து எவ்வாறு இப்படி பயணிச்சதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி மறுவரையறைக்கு என்ன பார்த்தா மக்கள் தொகை பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1952 என்னது நம்ம இதில் வந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த தொகுதி மறுவரை பிரச்சனையை தொடரும்போது பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி மறுவரையை ஏன் இவ்வளோ வருஷமாக ஒன்றும் பண்ணாமல் இந்த 2026 இந்த தொகுதி மறுவரை தொடர்பாக ஏன் இந்த பிரச்சனைகள் வந்து எழுது, இது தொடர்பாக ஏன் வந்து அவங்க மக்களவையில் வந்து இந்த மசோதாவை நிறைவேற்ற போகிறாங்க, அந்த மசோதா தோல்வி அடைஞ்சிருது. இப்போ வந்து இது தொடர்பாக எதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து இது தொடர்பாக வந்து தீர்மானத்தெல்லாம் நிறைவேற்றுது, ஏன் இதை வந்து முன்னாடியே செஞ்சுருக்கலாம்ல, ஏன் இந்த 2026 தான் இந்த பிரச்சனை ஏற்படுதுன்னா அதற்கானது தான் பார்க்க போகிறோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1952 குடும்ப கட்டுப்பாடு திட்டம் கொண்டு வந்தாங்க. நமக்கு வந்து 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் தீவிரமாக செயல்படுத்தினாங்க. நமக்கு என்ன சொன்னா 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி என்ன செஞ்சுட்டோம், நம்ம வந்து தொகுதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ வந்து நம்மள்ட்ட வந்து மக்கள் தொகை ரொம்ப வந்து அதிகரிச்சுட்டு போகுது, இதை வந்து தீவிரமாக கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு என்ன செய்யுதுன்னா பல வந்து திட்டங்களை வந்து மாநில அரசுக்கு வகுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் கட்டாயம் வந்து இந்த குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை வந்து இது பண்ணணும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்கீம்லாம் சொல்லுவாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இருவர் நமக்கு ஒரு இந்த மாதிரி குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை தீவிரமாக செயல்படுத்த சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மத்திய அரசு இந்த குடும்ப கட்டு திட்டத்தை தீவிரமாக செயல்படுத்த சொல்கிறப்ப நம்ம தென் மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் வந்து என்னென்னா கடுமையாக வந்து இந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணி மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை வந்து ஃபேமிலி பிளானிங் திட்டத்தை வந்து ரொம்ப தீவிரமாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையமாக இருக்கட்டும், 2 குழந்தைகள் மேலே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக செயல்படுத்தி மக்கள் தொகையை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து நம்மளோட கல்வி, எழுத்தறிவின்மை, லிட்ரஸி எல்லாம் வந்து வளர்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ 71 இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு இந்த குடும்ப கட்டுப்பாடு தான் தீவிரமானோடனே இதை வந்து முழுமையாக மத்திய அரசு சொன்ன இந்த திட்டத்தை மாநில அரசுகள் வந்து முழுமையாக பின்பற்றிட்டு வராங்க. அது நம்ம தென் மாநில அரசுகள் முழுமையாக பின்பற்றிட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1976 நடக்கும்போது அப்போ நம்ம இந்திரா காந்தி அம்மா பிரசிடென்ட் என்ன செய்கிறாங்கன்னா, இந்திரா காந்தி அம்மா பிரதமர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த தொகுதி மறுவரை வந்து என்ன சொல்கிறாங்க, இதை பண்ணக்கூடாது, இது 25 ஆண்டுக்கு இது ஒரு தடை போடுறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ பிரச்சனை வருது. இந்த 71 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தீவிரப்படுத்த சொல்கிறப்ப என்ன ஒரு நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தீவிரமாக செயல்படுத்துகிற பட்சத்தில் எங்களோட மக்கள் தொகை விகிதம் குறைஞ்சா எங்களோட மாநிலங்களுக்கான இந்த தொகுதி மறுவரையில் எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படும்ல அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை கிளம்புறப்ப தான் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இவங்க 1976 அப்போ ஒரு இன்னொரு 25 வருஷத்துக்கு இதே தொகுதியை தொடரட்டும், இதை பற்றி எந்த வித மாற்றமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி 25 ஆண்டுகளுக்கு தடை போடுறாங்க. 1976 இது. அப்போ நீங்கள் ஒரு 25 கூட்டணின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து 2001 வந்துடும். இப்போ இந்த 2001 வரும் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கூட்டினீங்கன்னா இது 2001 வந்து முடியுது. அப்போ 25 ஆண்டுக்கு இந்திரா காந்தி பீரியடில் வந்து தடை போட்டாங்க. ஏன்னா அப்போ எல்லா மாநிலங்களும் அப்பயே எதிர்த்துறாங்க. நீங்கள் சொல்கிற திட்டத்தை நாங்கள் செயல்முறைப்படுத்தினால் எங்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் இதில் குறையும். ஏன்னா 10 லட்சம் மக்கள் இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு மக்களவை தொகுதின்னு சொல்லி தீர்மானிக்கப்பட்டது. அப்போ மக்கள் தொகை எவ்வளவோ அதன் அடிப்படையில் தான் தொகுதியில் வந்து வரையறை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ 10 லட்சம் மக்கள் இருக்கிறப்ப எங்களுக்கு குறையிறப்ப எங்களோட தொகுதியோட பிரதிநிதித்துவம் குறையும்ல அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு 25 ஆண்டுகளுக்கு வந்து தடை விதித்துறாங்க. அப்போ 1976 இந்திரா காந்தி வந்து என்ன செய்யறாங்கன்னா தொகுதி மறுவரைக்கு 25 ஆண்டுகள் வந்து தடை விதிச்சிடறாங்க. இப்போ என்னன்னா அடுத்து 25 ஆண்டு தடை விடுதுன்னா அடுத்து என்னன்னா 2001 திருப்பி வரணும். அப்போ 2001 திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் இருக்காரு, என்ன செய்யறாருன்னா இவர் என்ன செய்யறாருன்னா 84வது சட்ட திருத்தம். நீங்க போய் சட்ட திருத்தத்தை பாருங்க, அரசியலமைப்பு விதியில 84வது சட்ட திருத்தம் 2001 கொண்டு வந்து என்ன செய்யறாங்கன்னா அடுத்த 25 வருஷத்துக்கு என்னது அடுத்த
25 வருஷத்துக்கு. அப்போ அடுத்த 25 வருஷம்னா என்ன, 2021 அடுத்த 25 வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2026. அப்போ 2026 வரைக்கும் அதிகரிக்கக்கூடாதுன்னு 84 சட்ட திருத்தத்தில் இருக்குது. 2026 வரைக்கும் மக்கள் தொகை அப்படியே தான் இருக்கணும், அதிகரிக்கக்கூடாதுன்னு இந்த சட்ட திருத்தத்திலே இருக்குது. அப்போ இந்த 2026 வரைக்கும் என்ன செய்கிறாங்க, மத்திய அரசு காத்துட்டு இருக்காங்க. இப்போ மத்திய அரசு என்னன்னா புதிய நாடாளுமன்ற கட்டடம் வந்து கட்டிட்டாங்க. முதல்ல இருந்ததில் பார்த்தீங்கன்னா 543 பேர், ஒரு 550 பேர் உட்கார மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ 850 பேர் இருக்கிற மாதிரி புதிய நாடாளுமன்றம் நிறைய பேர் இருக்கிற மாதிரி இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. கட்டினதில் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இந்த 2026 இந்த தொகுதி மறுவரையை கொண்டுட்டு வராங்க. அப்போ இந்த தொகுதி மறுவரையை 2024 மத்திய அரசு ஒரு மசோதா தாக்கல் செய்வது. அப்போ ஆரம்பத்தில் இருந்த நம்ம முன்னாள் தமிழ்நாட்டில் இருந்த முன்னாள் வந்து நம்ம திமுக அரசு என்ன செய்கிறாங்கன்னா அந்த மசோதா கொண்டு வர்ற அந்த மசோதா நகலையை வந்து முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் முதல்ல எரிக்கிறாங்க. அப்போ அந்த மசோதா தொடர்பாக இந்தியா கூட்டணியை வந்து இவங்க இந்தியா கூட்டணி எல்லாம் சேர்ந்து இந்த மசோதாவை தோல்வியடைய வைக்கணும்னு சொல்லி 131வது மசோதாவாக என்ன செய்கிறாங்கன்னா பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவையும் நம்ம இந்த தொகுதி மறுவரை விஷயத்தையும் ஒன்றா வந்து மக்களவையில் தாக்கல் செய்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை இல்லாமல் இந்த இந்தியா கூட்டணி பூரா வந்து எதிர்த்து பெரும்பான்மை இல்லாமல் தோல்வி அடைஞ்சிருது. இதை ஏன் வந்து தென் தமிழ்நாடு வந்து எதுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொன்ன மக்கள் தொகையின்படி நாங்கள் வந்து குறைச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மக்கள் தொகை சீராக இருக்குது. ஆனால் உத்தரப்பிரதேஷ், பீகார் இவங்கெல்லாம் வந்து மக்கள் தொகை வந்து அதிகரிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ தொகுதியை மறுவரை செய்யும் போது எங்களோட பிரதிநிதித்துவம் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க எப்படி பிரதிநிதித்துவம் குறையும், உங்கள் பிரதிநிதித்துவம் எதுவுமே குறையாதுன்னு சொல்லி மத்திய அரசு சொல்லுது. இது எப்படி குறையும்ன்றதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தென் மாநிலங்கள் இப்போ நம்மகிட்ட தற்போது இருக்க மக்களவை தொகுதி எவ்வளோ பெர்சன்டேஜில் இருக்கும், புதுசாக ஆரம்பிக்கும் போது இப்போ அது எவ்வளோ பெர்சன்டேஜாக வரப்போகுதுன்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு 39 சீட்டு மக்களவை தொகுதி இருக்குது, 7.18% இருக்குது. இப்போ புதுசாக நமக்கு எவ்வளவு 59, அப்போ நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 20 சீட்டு இன்க்ரீஸ் ஆகுது, நமக்கு 7.23% மாறுது. ஆந்திராவுக்கு பார்த்தீங்கன்னா 25, 4.60, இப்போ 25 சீட்லேருந்து அவங்களுக்கு 38 சீட்டாக மாறுது, 4.65% மாறுது. இப்போ தெலுங்கானா பார்த்தீங்கன்னா 17லேருந்து 26 மாறுறாங்க, பெர்சன்டேஜ் 3.13லேருந்து 3.18 மாறுது. கர்நாடகா 28 சீட்லேருந்து 42 சீட்டாக மாறுறாங்க, 5.15லேருந்து 5.14% மாறுறாங்க. கேரளா 20 சீட்லேருந்து 3.68லேருந்து 30 மாறுறாங்க, 20லேருந்து 30 அவங்களுக்கு ஒரு 10 சீட்டு கொடுது, 3.67%. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம சவுத்தில் இருக்க இந்த 5 மாநிலங்கள், தென் மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 129 சீட்டு பழசில் இருக்குது. 23.75%லேருந்து 195, எப்படி 129லேருந்து 195 மாறுது, 23.87%க்கு உயருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து அந்த திமுக அரசு வந்து முன்னாடி வந்து இதை மிக கடுமையாக எதிர்த்து நம்மளோட ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும், நம்ம தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, அப்போ முன்னாள் கேரளா முதல்வர் வந்து பினராயி விஜயன், இவங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்து ஒரு கூட்டம் நடத்துகிறார், சென்னையிலே நடக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை நம்ம தென் மாநிலங்கள் முறையாக வந்து நம்ம செயல்படுத்தினதுனால இப்போ மக்கள் தொகை நம்ம கட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த தொகுதி மறுவரை பண்ணும்போது மக்கள் தொகை அதிகம் இருக்கிறவங்களுக்கு தான் தொகுதி அதிகம் கொடுக்குறப்ப நம்மளோட பிரதிநிதித்துவம் குறைஞ்சிரும். தென் மாநிலத்தில் இருந்து நம்மளுடைய சப்போர்ட்டே இல்லாமல் நார்த் இந்தியாவில் இருந்து வெற்றி பெற கட்சிகள் மூலியமாகவே ஒரு பிரதமர் போய் ஆட்சி செய்ய முடியும். அதுபோல் ஒரு சட்டத்தை வந்து ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணும்போது இது நமக்கு எதிராக இருக்குன்னு நம்ம வந்து அந்த மசோதாவை தோல்வியடை வைக்கணும்னு பார்த்தா பெரும்பான்மை அவங்கள்ட்ட அதிகம் இருக்கிற பட்சத்தில் அந்த மசோதா நம்மளே இல்லாமல் அது ஆட்டோமேட்டிக்காக நிறைவேறிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம எதிர்கொள்கிற சூழல் வரும்னு சொல்லி இவங்க வந்து அனைத்து இந்த மாநில முதல்வர்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு இது நடத்தி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் இந்த மாதிரி வந்து எங்களோட மக்கள் தொகை வந்து குறைஞ்சிருச்சு, அதனால் வந்து இது பண்ணிட்டாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். 3 குழந்தை பெற்றா வந்து 30,000 ஆகும், ஆந்திராவில் 4 குழந்தை பெற்றா 40,000 கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை இந்த இது முடிஞ்சு போன பிறவே உடனே வந்து என்னது அவர் வந்து அறிவிச்சிடுறாரு. இப்போ உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு எப்படி பிரதிநிதித்துவம் குறையும், 33 இருக்குது, 7.18% உங்கள்கிட்ட இருக்குது, இப்போ உங்களுக்கு 59, 7.23% கூடத்தானே செய்யுது, உங்களுக்கு குறையில அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா வந்து நமக்கு வந்து தமிழகத்துக்கு வந்து தெளிவாக சொல்கிறாரு. இதில் உங்களால் உங்கள் பிரதிநிதித்துவம் குறையாது, உங்களுக்கு கூட தான் செய்யுது, குறையலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன வாதம் வைக்கிறாங்க தமிழ்நாடு அரசுல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 சீட்டு இருக்குது இப்போ. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்து எவ்வளவு கூடுதுன்னு பார்த்தீங்கன்னா 140 சீட்டு வருது. இப்போ இவங்க சொல்கிறாங்க, நான் 39லேருந்து 59 போகிறேன்,
எனக்கு 20 சீட்டு தான் கூடுது, இவங்க 80லேருந்து 140 போகிறாங்க, இவங்களுக்கு எவ்வளோ சீட்டு கூடுது, 60 சீட்டு கூடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரதிநிதித்துவம் என்பது ஒரே ஈக்குவலாக நீங்கள் கொண்டுட்டு போகணும். இப்போ இவங்க 60 பேர் கூடும்போது 60 நபர்கள் அங்கே வருவாங்க, நாங்கள் எவ்வளோ பேர், 20 பேர் தான் வருவோம். இந்த மாதிரி நார்த் இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்படி கூடும்போது தொகுதி வந்து அவங்களுக்கு அதிகமாக போயிடும், எங்களுக்கு ரொம்ப கம்மியாக போயிடும். அப்போ இந்த தென்னிந்தியாவோட சப்போர்ட்டு இல்லாமையே யார் வேணாலும் நாட்டோட பிரதமராக வந்துடலாம். தென்னிந்தியாவுக்கு ஒருதலை பட்சமாக செயல்பட்டு எந்த சட்டங்களையும் தீர்மானத்தை வந்து வேகமாகவே நிறைவேற்றி அதை ஒரு சட்டம் மசோதாவை வேகமாகவே சட்டமாக மாற்ற வேகமாக நிறைவேற்றி. அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் பாதிக்கப்படுது, இதுதான் எங்களோட பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படுது அப்படின்னு வந்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து அந்த வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா மத்திய அரசு என்ன சொல்றாங்க, பிரதிநிதித்துவம் குறையல, உங்களுக்கு பிரதிநிதித்துவம் கூட தான் சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, பிரதிநிதித்துவம் என்பது வந்து நீங்க எல்லாத்துக்கும் ஈக்குவலா கொடுங்க, நீங்க சொன்ன திட்டம் தான் மக்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டம், நாங்கள் கரெக்டாக செயல்படுத்தி லிட்ரேச்சி எல்லாம் எங்களோட எழுத்துரிமை எல்லாம் வளர்ந்து நாங்கள் சரியாக செயல்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் நார்த் இந்தியாவில் அந்த நீங்கள் சொன்ன குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை யாருமே வந்து முறையாக கடைபிடிக்கலை. அவங்க வந்து அதிக அளவில் வந்து மக்கள் தொகை இருக்கிறனால இப்போ 80 to 40 60 பேர் அதிகம் வருவாங்க. அப்போ அந்த வடக்கில் இருக்கிறவங்களோட மெஜாரிட்டி பவர்லேயே வந்து எல்லாமே நிகழ்ந்துடும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிரச்சனையை பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 7.18 7.23% அதிகரிக்குது. இதுதான் அதிகரிக்கிற பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு தான் நம்ம முதல்வர் அவர்கள் வந்து என்னென்னா ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாரு, அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு இது பண்ணக்கூடாது. அந்த தீர்மானத்துக்கு திமுக அரசு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் இதை நாங்கள் தான் முதல் இது பண்ணோம், கண்டிப்பாக வந்து இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த தீர்மானத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்கிறாங்கன்னா, இது வந்து இந்த விகிதம் வந்து அதிகரிக்கத்தானே செய்யுது, குறையில அப்படின்னு அவங்களும், பாரதிய கட்சியில் ஒரு உறுப்பினர் இருக்கார் எம்எல்ஏ, அவரும் வந்து இந்த மாதிரி அதிகரிக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிஜேபி வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. அது போன அப்படின்னா பாமக தேமுதிகவும் அதிகரிக்க செய்துன்ற மாதிரியே இந்த தீர்மானத்துக்கு வந்து அவங்களும் இது பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா திமுக தாவேகா இந்த 2 பேரும் சேர்ந்து அதிக அளவில் தீர்மானத்தை நிறைவேற்றி வந்து பிரதமர் அவர்களுக்கு கடிதமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ நம்மளோட இன்க்ரீஸு தொகுதி மறுவரையில் இதுதான் பிரச்சனை. என்ன ஒரே கான்செப்ட், நீங்கள் சொன்ன திட்டத்தில் நாங்கள் செயல்படுத்தி சரியாக வந்திருக்கோம், இப்போ இந்த செஞ்சதுனால எங்களுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத அவங்ககிட்ட விளக்குறாங்க. இதுக்கு மாற்று என்ன செய்யலாம் அப்படின்றத தான் வந்து சட்டமன்றத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த மாற்று என்ன செய்யலான்றதை இப்போ இந்த தொகுதி மறுவரைக்கு நம்மளிருந்து என்ன தீர்வு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்கா USA போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு சமமான அதிகாரம் என்ன சொல்கிறாங்க, மாநிலங்களுக்கு சமமான அதிகாரன்றாங்க. அங்கே என்னென்னா செனட்டுன்னு ஒரு நாடாளுமன்றத்தில் என்ன இருக்குது, ஒரு மேலவை இருக்குது. அந்த மேலவைக்கு பேர் என்னது, அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா போன்ற நாடுகளில் என்னென்னா மாநிலங்களுக்கு சமமான அதிகாரம் கொடுக்க செனட்டுன்னு ஒரு மேலவை இருக்குது. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமமான பிரதிநிதித்துவத்தை தான் சொல்கிறாங்க. என்னது, சமமான பிரதிநிதித்துவம். ஒரு மாநிலம் பெருசாக இருந்தாலும் சரி அல்லது சிறுசாக இருந்தாலும் சரி, ஒரு மாநிலத்திலோட மக்கள் தொகை கோடியாக இருந்தாலும் சரி லட்சமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. எப்படி அமெரிக்காவில் சமமான பிரித்தில் ஒரு மாநிலம் பெருசாக இருந்தாலும் சரி சிறுசாக இருந்தாலும் சரி, மக்கள் தொகை வந்து கோடிக்கணக்கில் இருந்தாலும் சரி, மக்கள் தொகை அந்த மாநிலத்தில் லட்சக்கணக்கில் இருந்தாலும் சரி, அது அவங்களுக்கு என்னது முக்கியம் அல்ல. இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 50 மாநிலம் இருக்கோம்னா ஒரு மாநிலத்துக்கு 2 செனட்டு தான் கொடுக்குறாங்க. எங்கள் மேலவையில் ஒரு மாநிலத்துக்கு 2 செனட்டு கொடுக்குறாங்க. அப்போ அவங்ககிட்ட என்ன இருக்குது, 100 செனட்டு தான். அப்போ 100 உறுப்பினர்கள் மட்டும் தான் அங்கே இருப்பாங்க. இப்போ கலிஃபோர்னியா பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய மாநிலம், ஆனால் அதுக்குமே 2 தான். அந்த வயோமிங்ன்றது சின்ன மாநிலம், அதுக்கும் 2 தான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. எப்படி பெரிய மாநிலமாக இருந்தாலும் சரி சிறிய மாநிலம் இருந்தாலும் சரி சமமான பிரதிநிதித்துவம். அப்போ இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மகிட்ட என்ன இருக்குது, மேலவை ராஜ்யசபா இருக்குது. நம்மளோட மேலவை ராஜ்யசபா இருக்குது. நம்ம ராஜ்யசபாவில் எப்படி இருக்குது, அதுவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி தான் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு மேலவையில் பார்த்தீங்கன்னா 31 சீட்டு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு எத்தனை சீட்டு இருக்குது, 18 சீட்டு தான் இருக்குது. இதனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால் இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீங்கள் மேலவையில் சமமான பிரதிநிதித்துவம் கொடுத்தீங்கன்னா ஒரு சட்டமோ ஒரு மசோதாவோ நீங்கள் மக்களவையில் தாக்கல் பண்ணி அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்படி தொகுதி அதிகம் இருந்து அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா மக்களவையில் நிறைவேற்றி வந்துட்டாலும் மாநிலங்களவையில் எங்களுக்கு சமமான பிரதிநிதித்துவம் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் வந்து அதை எதிர்த்து அதை தடுத்து நிறுத்த எங்களால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சின்ன மாநிலங்கள்லாம் இருக்குல்ல, இந்த மணிப்பூராக
இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து இந்த சமமான பிரதிநிதித்துவம் கொடுக்குற பட்சத்தில் இவங்களோட உரிமைகள் பாதிக்கப்படாமல் இவங்க என்ன செய்வாங்கன்னா, மக்களவையில் நிறைவேறினாலும் இவங்களால என்ன செய்ய முடியும், இந்த மாநிலங்கள்லாம் சில மாநிலங்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு எதிராக வர்றப்ப எங்களால் மாநிலங்களவையில் அந்த மசோதாவை தடை பண்ணி சட்டமாக மாறுறதை எங்களால் நிறுத்த முடியும். அதனால் எங்களுக்கு மக்களவையில் வந்து இப்படி நீங்கள் பண்ணாலும் மாநிலங்களவையில் வந்து சமமான பிரதிநிதித்துவம் கொண்டுடுவாங்க அப்படின்ட்டு இவங்க வந்து ஒரு தீர்வை வந்து சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன செய்கிறாங்க, நம்ம மக்களவையும் எப்படி இருக்குது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்படி தான் இருக்குது, நம்மளோட மாநிலங்களவையும் எப்படி இருக்குது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்படி தான் இருக்குது, ஈக்குவாலிட்டியாக இல்லை. அதனால் இந்த சமமான பிரதிநிதித்துவம் கொடுக்குற பட்சத்தில் மக்களவையில் நாங்கள் தோல்வி அடைந்தாலும் எங்களோட வந்து பிரதிநிதித்துவத்தை மாநிலங்களவையில் எங்களால் சரிப்படுத்திக்கிற முடியும். அதனால் சமமான பிரதிநிதித்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த நடைமுறையை செயல்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு கருத்துக்களை வந்து அந்த நம்ம மத்திய அரசுக்கு வந்து தெரிவிக்கிறாங்க. இப்போ இந்த தொகுதி மறுவரைக்கு நம்மளோட மாற்று வழியில் என்னென்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சமமான பிரதிநிதித்துவம் சொல்லியிருந்தாங்க. செனட்டுன்ற மாதிரி அந்த அமெரிக்கா நாடுகளில் இருக்கிற மாதிரி மேலவைக்கு சரியான ஈக்குவாலிட்டி கொடுத்தீங்கன்னா அது எல்லாருக்கும் சரியாக வரும். அவங்களோட மக்களவையில் அவங்க இது பண்ணாலும் மாநிலவையில் சரி பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது என்னன்னா தொகுதிகளை உரைய வைத்தல்னு சொல்கிறாங்க. என்னது, ஃப்ரீஸ் பண்ணுங்கள். 1971 கணக்குப்படியே வச்சுக்கொள்ளுங்க. 1971 கணக்குப்படி இப்போ இருக்கிறபடி இப்படியே இருக்கட்டும். இப்போ மக்கள் தொகைப்படி கூடியிருந்தாலும் வாக்காளர்களை வந்து விகிதத்தை மட்டும் சீரமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வாக்காளர் விகிதத்தை சீரமைச்சுக்கங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம். இப்போ மதுரைக்கு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி வந்து 10 இருக்கும். இந்த 10 சட்டமன்ற தேர்தலில் அது மதுரையோட தொகுதியாகவே இருக்கும். இதே இது பார்த்தீங்கன்னா மக்களவை தொகுதி வர்ற பட்சத்தில் இங்கே வாக்காளர்கள் விகிதம் அதிகமாக இருக்கும். அப்படின்றப்ப விருதுநகர்லாம் வந்து குறைவாக இருக்கிற பட்சத்தில் இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தலுக்கு அந்த மக்கள் வாக்களிக்கிறது யாருக்கு வாக்களிப்பாங்கன்னா விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தான் வாக்களிப்பாங்க. இப்போ என்ன செய்வாங்கன்னா இதுதான் அந்த வாக்காளர்களை சீரமைக்கிறது. அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்து கம்மியாக இருக்கிற இடத்துக்கு 1-2 சட்டமன்ற தொகுதிகளை கொடுத்து மக்களவை தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மாறும். இந்த சவுத்தில் நம்ம ராம்நாடில் பார்த்தீங்கன்னா அறந்தாங்கெல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ராம்நாடு தொகுதிக்கு வரும். இப்போ இந்த மாதிரி வந்து அதிகம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கிற ஊருக்கு வந்து அதிகம் இருக்கிறவங்க வந்து குறைவாக இருக்கிற ஊரை கொடுத்து அந்த தொகுதிகள் படி பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி மதுரைக்கு வாக்களிச்சு மதுரையில் தான் இருக்கலாம். பட் நாடாளுமன்ற தொகுதி அது என்னவா மாறுதுன்னா விருதுநகர் தொகுதியாக மாறும். அப்போ இந்த மாதிரி வாக்காளர் விகிதங்களை மட்டும் சீரமைச்சுக்கங்க. தொகுதியை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வைங்க. நீங்கள் மக்கள் தொகை கணக்குகள் நடத்திட்டாலும் இந்த 71 படியே ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. வாக்காளர் விகிதங்களை மட்டும் சீரமைச்சுக்கிட்டு இதையே தொடருங்க. வாக்காளர்கள் தொகுதியை உரைய வைங்க, ஃப்ரீஸ் பண்ணுங்க. வாக்காளர்கள் மட்டும் விகிதத்தை சீரமைங்கன்னு சொல்லி இந்த கருத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மாற்று வழி என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம நிதி ஆயோக் இருக்குல்ல, இந்த நிதி ஆயோக்கோட பணி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்டிஜி இருக்குல்ல, அந்த 17 இலக்குகள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 2030 நம்ம அடையிறோம்ல, அந்த நிதி ஆயோக் என்ன செய்யும்னா அந்த எஸ்டிஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வறுமை, கல்வி, சுகாதாரம் எல்லாத்துக்கும் வந்து என்ன கொடுக்குது, தரவரிசை பட்டியலை வந்து இந்த நிதி ஆயோக் வழங்கிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து தரவரிசையை கொடுத்து அந்த எஸ்டிஜி இலக்கை அடைகிறதுக்கு இந்த நிதி ஆயோக் வந்து ரொம்ப கடுமையாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. நம்ம இந்த எஸ்டிஜி பற்றியான வகுப்பு நம்மளுக்கு முன்னாடி வீடியோலேயே இருக்குது. ஷார்ட்கட்டோட எஸ்டிஜி 17க்கான வீடியோ வந்து ஷார்ட்கட் முன்னாடியே இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ இந்த நிதி ஆயோக் என்ன செய்யுது, அந்த எஸ்டிஜிக்கு வந்து என்னது தரவரிசையை நிர்ணயம் செய்யுது. அப்போ தரவரிசையை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வழங்குற பட்சத்தில் அந்த ஒவ்வொரு மாநிலங்களும் வந்து சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ வறுமை ஒழிப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா அதான் முதலிடமாக இருக்கும், கல்வியில் 2வது இடமா இருக்கும். அப்போ இந்த மாதிரி தரவரிசை பட்டியல் வழங்கிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதுபோக நிபுணர்கள் பரிந்துரையெல்லாம் இருக்குல்ல, அதை போல் எடுத்துக்கங்க. மக்கள் தொகையை மட்டும் அளவுகோலாக கொள்ளாதீங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும் அளவுகோலாக கொள்ளாதீங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே 10 லட்சம் மக்கள் இருக்கிறது ஒரு மக்களவை தொகுதின்னு இருக்குல்ல, இந்த மக்கள் தொகையை மட்டும் அளவுகோலாக கொள்ளாமல் மாநிலங்களோட ஒரு மாநிலத்தோட வளர்ச்சியை பாருங்கள், அந்த மாநிலத்தோட கல்வியை பாருங்கள், அந்த மாநிலத்தோட சுகாதாரத்தை பாருங்கள், மற்றும் அந்த மாநிலத்தோட செயல்திறனையும் பாருங்கள். பார்த்துட்டு இந்த தொகுதி வரையறக்கு அந்தந்த மாநிலங்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேறு வழி இவங்க என்ன வழி சொல்கிறாங்கன்னா, நிதி ஆயோக் நீங்கள் தான் வச்சுருக்கீங்க, நீங்கள் தான் அந்த இதுக்கு தரவரிசையெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. அப்போ மக்கள் தொகையை மட்டும் நீங்கள் அளவுகோலாக வச்சுக்கிறாதீங்க. ஒரு மாநிலத்தோட வளர்ச்சி, கல்வி, சுகாதாரம் மற்றும் அந்த மாநிலத்தோட செயல்திறனை பார்த்து இந்த தொகுதி மறுவரையருக்கு இந்த மாதிரி சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து இந்த முறையை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி சில பரிந்துரைகளை வந்து மத்திய அரசுக்கு வந்து இவங்க வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. இதில் என்ன தொகுதி மறுவரை என்னன்னு பார்த்தீங்கன்னா 2024 84வது
21வது சட்ட திருத்தத்தின்படி 2021 கொண்டு வந்த சட்டத்து 2026 வரைக்கும் தொகுதி எதுவும் பண்ணக்கூடாது. அப்போ 2026 வந்துடுச்சு. அப்போ இந்த 2026 இந்த தொகுதியை மறுவரை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் 131வது சட்ட திருத்தமாக வந்து இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை இந்த தொகுதி ஒரு மறுவரை மசோதாவை என்ன செய்கிறாங்கன்னா மக்களவையில் தாக்கல் பண்ணி மாநில தாக்கல் பண்ணி இது ரெண்டு என்னது பெரும்பான்மை வாக்கு இல்லாமல் 3/2 உறுப்பினர்கள் வாக்கு இல்லாமல் அது என்னது தோல்வி அடைஞ்சிருது. இப்போ இவங்க வந்து தமிழ்நாடு அரசு புதுசாக வந்து இவங்க ஏற்கனவே வந்து இருந்த திமுக அரசும் இது தொடர்பாக கடுமையான செயல்திறனை வந்து செயல்படுத்தி அனைத்து மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கு இதை புரிய வச்சு இதெல்லாம் நம்ம என்ன பாதிப்போம்ன்றதை முழுமையாக வந்து எதிர்த்தாங்க. அதே மாதிரி வந்து இப்போ இருக்க அரசும் இது தொடர்பாக இது செய்கிறாங்க. இவ்வளோ நாளாக இந்த இதை தொடர இந்த 2026 வந்தோடனே தான் இந்த தொகுதி மறையறை வருது. இது தொடர்பாக வினாக்களை நம்ம இந்த வட்டம் எதிர்பார்க்கலாம். அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கூற்று காரணமாக கூட இருக்கலாம். நீங்கள் இது பண்ணால் எப்படி இந்த கூற்று சரியாக வருதா, இந்த விகிதாத்திரம் குறைதா, பிரதிநிதித்துவம் குறைதா என்ற மாதிரி கூற்று காரணம் இருக்கு. அதனால் இது என்ன விவரம்ன்றதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவங்க எதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு எதுவும் குறையலை கூட தான் செய்யணும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு குறையலை கூடுது, ஆனால் எங்களமான இருக்க மற்ற மாநிலத்துக்கு எங்களை விட மிக அதிகமாக போகுது. அப்போ அந்த மக்கள் தொகையை நாங்கள் வந்து சரியாக முறைப்படுத்தி இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முறைப்படுத்தாத மாநிலங்களுக்கு அதிகம் போது இதனால் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்றாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் ஆந்திரா முதல்வரெலாம் இப்போ என்ன அறிவிச்சிட்டாரு, 3 குழந்தைகள் பிறந்தால் அந்த ஊக்கத்தொகையை 30,000 கொடுக்குற, 4 குழந்தைய பார்த்தா 40,000 கொடுத்துருக்காரு. இப்போ கூட நம்ம மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண் சார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பிற ஊக்குவிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து திட்டம் தொடங்க போகிறோன்ற மாதிரி ஒரு தகவலை வந்து இப்போ தெளிவாக தெரிவிச்சிருந்திருக்காரு. அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு இந்த தொகுதி மறுவரைக்கு நம்ம என்ன தீர்வுகளை சொல்கிறோம் அப்படின்றது தான் இதில் இருக்குது. இப்போ இந்த தொகுதி மறுவரை தொடர்பாக தமிழ்நாடுல உள்ள அனைத்து கட்சிகளும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கவலை தெரிவிக்கிறாங்க. என்னென்னா இந்த மாதிரி மக்கள் தொகை கணக்கு எப்படி பண்ணும்போது நம்மளோட பிரதிநிதித்துவம் குறையும் அப்படின்ட்டு அனைத்து கட்சிகளும் கவலை தெரிவிக்கிறாங்க. இந்த தொகுதி மறுவரை மசோதா வந்து பார்த்திங்கன்னா சட்டமாக மாறுச்சுன்னா நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் விதியில் எந்த சரத்தில் திருத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் இதில் இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சரத்து 81 பார்த்தீங்கன்னா மக்களவை அமைப்பு என்னது மக்களவையோட அமைப்பு தான் சரத்து 81 சொல்லுது. இது பார்த்தீங்கன்னா 543 இப்போ இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 850 இது என்னது இந்த சரத்து 81 திருத்தம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த மசோதா சட்டமாக மாறினால் அரசியலமைப்பில் என்னென்ன விதியில் திருத்தம் செய்யணுன்றதான் இப்போ நம்ம பார்க்குறோம். அடுத்து 82 பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு தொகுதிகளை மீண்டும் மாற்றணும்னு சொல்லி விதி 82 சரத்து 82 சொல்லுது. இப்போ 1976 2001 என்ன செஞ்சுருக்கோம், இந்த தடைகளை நீக்கி 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி என்னது இந்த விதியை திருத்தம் பண்ணி தான் இந்த இதை மாற்ற முடியும். அதுதான் என்ன சொல்கிறாங்க, இந்த மசோதா சட்டமாக மாறிடுச்சுன்னா அரசமைப்பில் எந்தெந்த விதியில் திருத்தம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா 81 அதுதான் மக்களவையோட அமைப்பு 543 இருக்குது, அதை 850 திருத்தம் செய்யணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 82 இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு தொகுதிகளை மீண்டும் மாற்றுறது, இந்த 76 2001 84 சட்டத்திற்கு இதெல்லாம் தடைகளை நீக்கிட்டு தான் இந்த 2027 கணக்கெடுப்புப்படி இந்த விதியில் திருத்தம் செஞ்சு தான் இதில் மாற்றம் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா 170 என்னென்னா சட்டமன்ற பேரவை. இப்போ சட்டமன்ற பேரவை எப்படி இருக்குது, மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி தான் இந்த சட்டமன்ற பேரவை இருக்கும். அப்போ இதில் மாற்றம் செய்யும் போது இந்த 170 இதையும் திருத்தம் செய்கிறதுக்கு தான் இது இந்த வழிவகை செய்கிறது. இப்போ இதுதான் வந்து நம்ம தொகுதி மறுவரை. தொகுதி மறுவரைனா என்னன்னு பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து தொகுதி மறுவரை என்ன, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதன்படி பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு, குடும்ப கட்டுப்பாடு திட்டம், இதனால் நமக்கு எப்படி பிரதிநிதித்துவம் குறையுது, இதுக்கான மாற்று வழிகள் என்ன, இதனால் மாறி சட்டமாக வந்துட்டு அரசியலமைப்பில் எந்தெந்த விதியில் மாற்றம் செய்கிறதுன்ற விவரத்தை தான் இப்போ நம்ம இதில் பார்த்துருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு கிளாஸஸ் போடுங்கன்ட்டு. உறுதியாக அந்த சென்சஸ் போயிட்டு இருக்கு, முடிஞ்சனே மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் போட்டுருவோம். சில பேர் இந்த மாதிரி நடப்பு நிகழ்வுகள் காவேரி பிரச்சனைக்கு வந்து போடுங்க சார், மேகதாது அணை தொடர்பாக போடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வேறு என்ன வேணும் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி நடப்பு நிகழ்வுகள் வந்து நீங்கள் இந்த மாதிரி வகுப்பை எடுக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த கான்செப்டை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேர்வுகளுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். அதனால் வந்து கான்செப்ட் என்னன்னு பாருங்கள். தினசரி வந்து செய்தித்தாள்களை நீங்களும் தொடர்ச்சியாக படித்து நோட்ஸ் எழுதிக்கிட்டே வாங்க. அது நமக்கு வந்து நிறைய இடத்துல வந்து கை கொடுக்கும். இனி அடுத்தடுத்து இப்போ குரூப் 2 கால்ஃபார் வேறு வந்துருச்சு. பணியிடங்கள் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு தேவை ஒரு போஸ்ட் அப்படின்ற மனநிலையில் உங்களால் முடியும்னு தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருங்க. அதற்கான தமிழ் வகுப்புகள் தொடர்பான வீடியோக்கள் வந்து அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அது தொடர்பாக தேர்வுகள் அப்படியே தொடர்ச்சியாக வச்சுட்டு வந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த தமிழ் வகுப்புகள் வீடியோவும் இந்த நடப்பு நிகழ்வுகள் வகுப்பு வீடியோக்கள் இந்த கணிதத்துக்கு வீடியோ கேட்டிருந்தேங்க, அதுவும் தொடர்ச்சியாக வந்து அடுத்தடுத்து தளத்தில் வந்து பதிவு செய்வோம். தொடர்ச்சியாக பார்த்துட்டே வாங்க.